நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொலியில் ஒரு முக்கியமான விடயம் குறித்து தான் நாம் காண இருக்கிறோம். அது என்ன விடயம் அப்படின்னா, அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதலாக உயர்கல்வித்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கி இருக்கிறாங்க. அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் யார், அவருடைய அனுபவங்கள் என்ன, அரசியல் பின்புலங்கள் என்ன, அனுபவம் என்ன, முக்கியமான சவால்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு முக்கியமாக இப்போ அவர் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, ஆளுநர் ரவி அவர்களை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், ஆளுநருக்கு இடையான அந்த மோதலை இவர் எப்படி சமாளிக்க போகின்றார், இது குறித்த விடயங்கள் தான் நாம் இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். சரி, வாங்க என்ன அப்படின்றத முழுமையாக பார்ப்போம். சரி நண்பர்களே, அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு இப்போ உயர்கல்வித்துறையை கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அமைச்சர் பொன்முடி அவர்களின் அந்த வழக்கு தான். சரி, அது என்ன வழக்கு, அவருக்கு என்ன தண்டனை விவரம், அவர் முன் இருக்கும் வாய்ப்பு என்ன, அது குறித்து நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை இருந்த திமுக ஆட்சியின் பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர் அவர்கள் சொத்து சேர்த்ததாகவும் அமைச்சரின் மனைவி அவர்கள் சொத்து சேர்த்ததாகவும் அதற்கு அடுத்ததாக வந்த அதிமுக ஆட்சி 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. அதாவது கடந்த திமுக ஆட்சியில் வருமானத்திற்கு அதிகமாக பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் சொத்து சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றது தான் வழக்கின் சாராம்சம். விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை மேற்கொள்கிறாங்க, வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கிறாங்க. இதை விசாரிப்பதற்கென்று விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பு நீதிமன்றம் இதற்காக அமைக்கப்படுகின்றது. அந்த சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக இந்த வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கு நடந்துட்டு வந்த காலகட்டத்தில் அதன் பிறகு 2016 வருடம் தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. 2016ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவரது மனைவி அவர்களும் நிரபராதிகள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கல அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அப்போ விடுதலை பெறுறாங்க. அந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து கணவன் மனைவி இருவரும் விடுதலை அடைகிறாங்க. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. மேல்முறையீடு செய்து அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்குறாரு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உண்மைதான், நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்கள் குற்றவாளிகள் அப்படின்றத அறிவிக்கிறாரு. அதோட அவர்கள் இருவருக்குமான தண்டனை விவரமும் டிசம்பர் 21ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தான் அறிவிக்கப்படுது. என்ன தண்டனை அப்படின்னா, கணவன் மனைவி இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதம், அதோடு 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படி என்பதை தீர்ப்பாக நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அறிவிக்கிறார். இந்த தீர்ப்பு வெளிவந்த கணம் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வயது அதாவது அவர்களுக்கு வயதாகி இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு குறைவான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னும் நீதிமன்றத்தில் இவங்க கணவன் மனைவி இருவரும் கோரிக்கை வைக்கின்றார்கள். அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் 30 நாட்களுக்கு தண்டனை அறிவித்த அடுத்த தினமே பார்த்திங்கன்னா இவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டும். இருந்தாலும் நீதிபதி அவர்கள் 30 நாளைக்கு இந்த சிறை தண்டனையை அவர்களை கைது செய்வதை நிறுத்தி வைப்பதாகவும் இந்த 30 நாட்களுக்குள்ளாக இவர்கள் இருவரும் மேல்முறையீடு செய்யலாம். உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து ஜாமீன் பெற முடிந்தால் ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம், வழக்கை எதிர்கொள்ளலாம், சிறை செல்லாமல் தவிர்க்கலாம். அப்படி இல்லை, உச்சநீதிமன்றம் மறுத்துடுச்சு, இவங்களுக்கு ஜாமீன் வழங்கலை அப்படின்னா நிச்சயமாக இவர்கள் சிறை செல்ல வேண்டும். எப்போ அப்படின்னா ஜனவரி 22ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் இவங்க பண்ணி முடிக்கணும். உச்சநீதிமன்றத்தை அணுகி மேல்முறையீடு செய்து
ஜாமீன் பெற முடிந்தால் மட்டும்தான் இவர்கள் சிறை செல்வதை தவிர்க்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் ஜனவரி 22ஆம் தேதிக்குள்ள இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது தான் தீர்ப்பு. ஸோ இது தீர்ப்பு வெளிவந்த அடுத்த கணமே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வகித்து வந்த அந்த எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் வந்து இழந்து விடுகிறார். சரிங்களா? பதவி இழந்து விடுகிறார். அவர் சாதாரண ஒரு நபராக குற்றவாளியாக இப்பொழுது நிற்கிறார் நீதிமன்றத்தின் முன்பாக, சட்டத்தின் முன்பாக, மக்களின் முன்பாக. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எவ்வளவு பேசினார், ஓசி என்று மக்களை எவ்வளவு ஏளனமாக பேசினார் என்பதெல்லாம் தனிக்கதை, அதற்குள் செல்ல வேண்டாம். இதுதான் அவர் வழக்கின் சாராம்சம். இதுதான் வந்து தீர்ப்பாக வெளியாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பு வெளிவந்ததின் பொருட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இப்போது எதுவும் கிடையாது, ஒரு சாதாரண நபர், குற்றவாளி, அவ்வளவுதான். இந்த சூழ்நிலையில் அந்த துறையை வந்து யாருக்காவது ஒதுக்கீடு செய்யணும். முன்னாள் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறையை யாருக்காவது ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இல்லையா? அப்போது புதியவர்கள் யாரும் அமைச்சரவைக்குள் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியானது. அதனால் புதியவர்களை உள்ளே கொண்டு வந்தால் ஏதாவது சிக்கல்கள் வரும், மீண்டும் ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்பதனால ஏற்கனவே இருக்கின்ற நபர்களில் யாராவது ஒருவருக்கு கூடுதலாக இந்த அமைச்சர் பொறுப்பை, அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த அந்த உயர்கல்வித்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறையை வந்து கூடுதல் பொறுப்பாக ஒரு அமைச்சருக்கு கொடுத்து விடலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதலாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த அந்த துறை வந்து இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்ந்து 2 துறைகளுக்கு அமைச்சராகி இருக்கிறார் முப்பெரும் துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். சரிங்களா? அதே வேளையில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களிடம் இருந்த கதர் மற்றும் கிராம அந்த துறை இருக்கு இல்லைங்களா, அந்த துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் காந்தி அவர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா அப்படி அமைச்சர் ராஜ கண்ணப்பன் குறித்து விரிவாக பார்ப்போம். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் பின்னணி என்ன, பின்புலம் என்ன, அனுபவம் என்ன, ஜெயலலிதா அவர்களோடு ஏற்பட்ட மோதல்கள் என்ன, கருணாநிதி அவர்களோடு ஏற்பட்ட மனக்கசப்பு என்ன, அவருக்கு உருவாக்கிய கட்சி என்ன ஆனது, அதன் பிறகு இப்போ மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தது, அதிமுகவிலிருந்து மீண்டும் திமுகவில் சேர்ந்தது, இது போன்ற விடயங்கள் குறித்து பார்ப்போம். இறுதியாக அவருக்கு உண்மையாக காத்திருக்கக்கூடிய சவால் ஆளுநர் ரவி, அது குறித்து நாம் பார்ப்போம். கூடுதலாக ஒரு தகவல், கூடிய விரைவில் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியான திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வெகு விரைவில் அறிவிக்கப்படலாம். அந்த தொகுதி மக்கள் வந்து இப்பயே சந்தோஷத்தில் மூழ்கி இருப்பாங்க. என்னென்ன பரிசு பொருட்கள் கிடைக்க இருக்கின்றதோ, எவ்வளவு பண பரிசு மழை காத்திருக்கின்றதோ தெரியவில்லை. அந்த மக்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி வாங்க, அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பிறப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஜூலை 31, 1948 சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டம் அதப்படக்கி என்ற கிராமத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு. ஊர் பேர் எல்லாம் செம்மையாக இருக்குல்ல, சிவகங்கை, காளையார் கோவில், அதப்பு அடக்கி. ஸோ செம்ம பக்காவாக இருக்கு நேம் எல்லாம். இந்த ஊரில் இந்த கிராமத்தில் தான் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் பிறந்திருக்கின்றார். விவசாய குடும்பம், கூடவே அரசியல் அனுபவங்கள், அரசியலில் சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பம் தான் தொடர்ச்சியாக. தற்சமயம் இவருக்கு என்ன வயது ஆகிறது அப்படின்னா 75 வயசு ஆகிறது. தற்சமயம் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு 75 வயசு ஆகுது. இவர் அரசியலுக்கு எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த காலகட்டங்களில் பலர் வந்து எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்கள், எம்ஜிஆரின் நடிப்பால் ஈர்க்கப்பட்டவர்கள். அதில் ஒருவர் தான் எம்ஜிஆரின் ரசிகனாக இருந்து எம்ஜிஆரின் கட்சிக்குள் வந்தவர் தான் ஐயா ராஜ கண்ணப்பன் அவர்கள். எம்ஜிஆர் மீது கொண்ட பற்றுதலாலும் பாசத்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலுக்குள்ளே முதலாக தனது இளமை பருவத்திலேயே வந்து அவர் உள்ளே வந்துடுறாரு. அதன் பிறகு எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அதிமுக 2ஆக பிளவுபடுது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஜானகி அவர்களின் ஒரு அணியாகவும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அணியாகவும் பிளவுபட்டு இருந்தது அதிமுக.
அந்த காலகட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அணியில் வந்து இருந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து வந்தார். அதன் பொருட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது நடந்த தேர்தலில் நம்ம ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வந்து சேவல் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. முதல் வாய்ப்பு கன்னி வாய்ப்பு. அப்போ தான் அந்த வாய்ப்பிற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள்லாம் சமாளிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வசம் கட்சி வருகின்றது. அதன் பிறகு வந்து 1991 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஐயா ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றார். முதல் முறையாக வெற்றி பெறுகின்றார். வெற்றி பெற்ற கையோடு அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சரவையில் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அமைச்சரவையில் முதலாக அமைச்சராக பொறுப்பு வழங்கப்படுகிறது. அது கூட ஒரு துறை அமைச்சர் கிடையாது, 3 துறைகளுக்கு அமைச்சராக வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பனை நியமிக்கின்றார். என்னென்ன துறைகள் அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை. 3மே மிக முக்கியமான துறைகள். பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை 3மே மிக முக்கியமான பொறுப்புகள். அந்த 3 துறைகளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திறம்பட செயல்படுத்தி காட்டினார், நிர்வகித்து காட்டினார் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. அதே போல் வெறும் அந்த தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 3 துறைகள் மட்டும் அல்லாது வேறு எந்த துறைகள் பற்றி கேள்வி கேட்டாலும் விரல் நுனியில் தகவல்களை வைத்திருந்து பகிரக்கூடிய அளவிற்கு, பேசக்கூடிய அளவிற்கு, விவாதிக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு நபராக, திறம் மிக்கவராக வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் விளங்கினார். அதன் பொருட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சர் கண்ணப்பனை கம்ப்யூட்டர் கண்ணப்பன் என்று ஒரு அடைமொழி வைத்து அழைத்தார். அதனாலே அவருக்கு வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கண்ணப்பன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. கணிப்பொறி போன்று துல்லியமாக, விரைவாக பல துறைகள் குறித்தான தகவல்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு திறமையான நபராக அவர் இருந்தார் என்பதுதான் இதற்கு சான்று. அப்புறம் என்னங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான ஒரு சவாலே வந்து காத்து இருந்தது. அது என்ன அப்படின்னா அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிறு உரசல், மோதல் அப்படின்னு சொல்லலாம். 91 96 வரைக்கும் இவங்க அதிமுக ஆட்சி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 96 தேர்தலில் வந்து ஆட்சியை இழந்து விடுகிறார்கள். அதன் பொருட்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சக அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை அனைவரையும் அழைத்து, கட்சியை சார்ந்த நபர்களை அழைத்து ஏன் தேர்தலில் தோல்வியுற்றும் அப்படின்னு அவங்க கருத்துக்களை வந்து கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூசி மொழிகிற மாதிரி ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு நடையை கட்டிடுறாங்க. ஆனால் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் நேருக்கு நேராக, துணிவாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து ஆட்சி சரியில்லை என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், ஆட்சியில் சசிகலாவின் தலையீடு இருந்தது, சசிகலாவின் பேச்சை கேட்டு சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றது அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். அதனால்தான் நம்பிக்கை இழந்த மக்கள் மீண்டும் வாக்களிக்கவில்லை அப்படின்னு நேரடியாகவே அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து முகத்துக்கு நேராகவே பேசிவிடுகிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள். ஒரு செய்தி நம்ம இங்கே குறிப்பிட்டே சொல்லி ஆகணும் அமைச்சர் கண்ணப்பனை பற்றி. என்ன அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் எப்படியெல்லாம் அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் குனிந்து கும்பிடு போட்டார்கள், டயருக்கு கூட குனிந்து கும்பிடு போட்டார்கள். அவங்க வானூர்தியில் பறக்கின்ற பொழுது கூட மேல் நோக்கி அவங்க கீழே யார் இருக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியாத உயரத்திற்கு அந்த வானூர்தி சென்ற பிறகு கூட கை தூக்கி கும்பிடு போட்ட நபர்கள் எல்லாம் அதிமுகவில் இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட அதிமுக நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய காணொளி எடுத்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் அவர் அம்மையார் ஜெயலலிதாவை சந்திக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அவருடைய காணொளி இருந்தால் எடுத்து பாருங்கள். அவ்வளவு கேள்விக்குறி போல் குனிந்து கும்பிடு போடுவது, காலில் விழுவது, வானூர்தியை பார்த்து வணங்குவது, அது போன்ற எந்த ஒரு செயல்களிலும் கண்ணப்பன் அவர்கள் ஈடுபட்டிருக்க மாட்டார். அந்த சுய மரியாதையோடு நிமிர்ந்து நின்று தான் அவர் வணக்கம் செலுத்துவதாக இருக்கட்டும், விடை கொடுப்பதாக இருக்கட்டும், விடை பெறுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் செய்திருப்பார். அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
மற்ற நபர்கள் யாரும் அப்படி நடந்திருக்க மாட்டாங்க. அப்போது அப்பேற்பட்ட ஒரு நபர், சுயமரியாதை மிக்க ஒரு நபர் தான் ராஜகண்ணப்பன். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வெளிப்படையாகவே சொல்லிடுறாரு, ஆட்சி சரியில்லைங்க, சசிகலாவுடைய தலையீடு இருக்குங்க, அதனால தான் தோத்தோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிடுறாரு, மற்றவங்களாம் சொல்லாத ஒரு விடயத்தை. அப்போது இருந்தே ஜெயலலிதா அவர்களுக்கும் கண்ணப்பன் அவர்களுக்கும் இடையே சிறு உரசல் இருந்தது, மனக்கசப்பு இருந்தது. சரிங்களா? இதன் போது அங்கே ஸ்டார்ட் ஆனது தான். சரிங்களா? ஜெயலலிதா அவர்களுக்கும் கண்ணப்பன் அவர்களுக்கும் இடையேயான அந்த சிறு விரிசல், மனஸ்தாபம் அப்படின்னும் சொல்லலாம். அதன் பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா, இது சரிபட்டு வராது, நம்ம சொல்கிற கருத்துக்கள் எதுவும் எடுபடவில்லை, ஏற்கப்படவில்லை, உண்மை வந்து புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை என்பதால் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வரார். ஒரு கட்சியை நாம் ஆரம்பிப்போம், தனக்கு இருக்கக்கூடிய யாதவ சமுதாயத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி, பின்புலத்தை பயன்படுத்தி, யாதவ மக்களின் சார்பாக அந்த பின்புலத்தில் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறார். அப்படி மலர்ந்த ஒரு கட்சி தான் மக்கள் தமிழ் தேசம். என்ன ஒரு அருமையான பேர் பாருங்கள், மக்கள் தமிழ் தேசம். தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேரை திரட்டுறாருங்க. கட்சி தொடங்கின உடனே ஒரு மாநாடு போடுறாரு மக்கள் தமிழ் தேசம் கட்சி சார்பில். அந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் கூடுறாங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல், எதையுமே சமாளிக்க முடியல. அன்றைய பத்திரிகைகள் எல்லாம் அதை பற்றி தான் எழுதியது. அன்றைய அரசியல் களம் அனைத்தும் அவரை பற்றி தான் விவாதித்து கொண்டிருந்தது. அந்த மாநாடை பற்றி தான் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வந்து அவர் காண்பித்திருந்தார். அதே போல் வந்து வெறும் யாதவர்களை மட்டும் வைத்து அரசியல் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அனைவருக்கு அரசியல் என்று வந்துவிட்டால் அனைவருக்குமான ஒரு அரசியலாக இருக்க வேண்டும், அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் என்பதால் தான் அவர் வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு பெயரை தன் கட்சிக்கு சூட்டாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்று மக்கள் தமிழ் தேசம் என்று பெயர் சூட்டியிருந்தார். பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி காண்பித்தார். ஸோ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனது ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். தூது அனுப்பினார், கண்ணப்பனை தன்னோடு சேரும்படி அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட கண்ணப்பன் அவர்கள் தனித்து எதையும் சாதித்து விட முடியாது, தமக்கு ஒரு கூட்டணி இருப்பது பக்கபலமாக இருக்கும். ஏனென்றால் தேர்தல் களம் அப்பேற்பட்டது, பணம் இல்லை என்றால் இங்கே எதுவும் செய்ய முடியாது. கூட்டம் இருக்கின்றது, ஆனால் செலவுக்கு பணம் வேண்டும் இல்லையா? ஏதோ ஒரு காரணத்திற்காக வெற்றி வேண்டும், அதிகாரம் வேண்டும், இது போன்ற சில காரணங்களை சார்ந்து வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் மக்கள் தமிழ் தேசம் கட்சி திமுகவோடு 2001ஆம் ஆண்டு கூட்டணி வைத்துக் கொள்கின்றது. 2001ஆம் ஆண்டு மக்கள் தமிழ் தேசம் ஆதரவு திமுகவிற்கு, திமுக கூட்டணியில் மக்கள் தமிழ் தேசம். அதன் பிறகு 2004 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கூட்டணியில், திமுக கூட்டணியில் மக்கள் தமிழ் தேசம் கணிசமான சில இடங்களில் வந்து வெற்றி பெறுறாங்க. இருந்தாலும் அது வந்து போதுமான ஒரு திருப்தியை வந்து மக்கள் தமிழ் தேசம் கட்சியினருக்கு வந்து தரலை. இருந்தாலும் அவங்க தொடர்ந்து அதில் பயணம் செய்கின்றார்கள். சரி, உள்ளாட்சி தேர்தல் குறிப்பிட்ட வெற்றி கிடைக்கவில்லை. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இடி வந்து குறிப்பாக யாதவ மக்கள் தலையில் விழுது. என்ன அப்படின்னா, அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் மக்கள் தமிழ் தேசம் கட்சியை வந்து கலைச்சிட்டார் அப்படின்ற மிகப்பெரிய இடி வந்து யாதவ மக்கள் மத்தியில் விழுது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகளால், தேசிய கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயங்களில் யாதவ சமுதாயமும் ஒன்று. அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எதிலுமே கிடையாது. சட்டமன்றத்திலும் கிடையாது, நாடாளுமன்றத்திலும் கிடையாது, வேறு சில அரசு பொறுப்புகளில் எதிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் யாதவ சமுதாயம் இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தங்கள் சமுதாயத்திற்கான அதிகாரத்தை வந்து அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் வந்து மீட்டெடுப்பார், இந்த மக்கள் தமிழ் தேசம் கட்சி மீட்டெடுக்கும், உரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு ஒரு கனவு கோட்டையில் யாதவ மக்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த மாநாடுலாம் அவங்களுக்கு அந்த உரிய நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தியது. அவ்வளவு கூட்டம் மாநாட்டிற்கு கூடியது, அந்த அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கனவு கோட்டை வந்து இடிந்து தரைமட்டமானது. அமைச்சர் ராஜ கண்ணப்பன் 2006 திமுகவோடு இணைவதாக வந்து கட்சியை கலைச்சிட்டு திமுகவை இணைந்துடுறாரு. அது ஒரு பெரும் துயர நிகழ்வாகத்தான் யாதவ மக்கள் இன்றும் பார்க்கின்றார்கள். அவர் திமுகவில் இணைஞ்சு அதுக்கப்புறம் 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார்.
சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெறுகின்றார். எந்த தொகுதியில் அப்படின்னா இளையான்குடி தொகுதியில் வெற்றி பெறுகின்றார், எம்எல்ஏவாக ஆகின்றார். சரிங்களா? ஆனால் இங்கே ஒரு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, கலைஞரை நம்பி கட்சியை கலைத்து காரணங்கள் மக்கள் வாக்களிக்கலை, போதிய வெற்றி கிடைக்கல அப்படின்றதான் ஒரு புறம் இருந்தாலும், கலைஞர் தனக்கான ராஜதந்திரங்களின்படி கட்சியை கலைக்க செய்திருக்கின்றார். அமைச்சர் பொறுப்பு தருவதாக சில உள்ளடி வேலைகள் நடந்திருக்கின்றது. அவங்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்குது. அது அடிப்படையில் தான் கண்ணப்பன் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் சேர்றாரு, போட்டியிடுறாரு, இளையான்குடியில் வெற்றியும் பெறுறாரு, எம்எல்ஏ ஆகிறாரு. ஆனால் அமைச்சர் ஆகலை. இங்கே தான் கலைஞரின் ராஜதந்திரம் இருக்கிறது. கட்சியை கலைக்க வச்சாச்சு, போனால் போதுன்னு எம்எல்ஏவை ஆக்கியாச்சு கண்ணப்பன் அவர்களை. ஆனால் கண்ணப்பன் அவர்கள் எதிர்பார்த்த அமைச்சர் பதவி கிடைக்கல. என்ன பண்ணார் கலைஞர் அப்படின்னா, தனக்கான ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அதே யாதவ் சமுதாயத்தை சார்ந்த பெரிய கருப்பன் எம்எல்ஏவை அமைச்சராக்கிட்டார். கண்ணப்பனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. இங்கே தான் கண்ணப்பன் அவர்கள் மோசம் போனதை நினச்சி பார்க்குறாரு, ஏமாற்றப்பட்டதை நினச்சி வருந்துறாரு. அதுக்கப்புறம் சில ஒரு 2-3 ஆண்டுகள் பொறுத்து பார்க்குறாரு, எதுவும் வேலைக்கு ஆகலை. அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் திமுகவில் நடக்கலை. கலைஞரை நம்பி மோசம் போனது தான் மிச்சம். கலைஞருக்கு இந்த விடயத்தில் வெற்றி. யாரும் திமுகவை எதிர்த்து வளர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கக்கூடியவர். யார் அப்படி வந்தாலும் ஒன்று தன்னோட கூட சேர்த்து அணைச்சி அவங்கள அழுத்தி மட்டுப்படுத்தி வச்சுருவார். அப்படி இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கலைச்சி சதிச்சு விட்டுருவாங்க. அதுதான் அவர்களுடைய ராஜதந்திரம். அது இந்த முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றது. கண்ணப்பன் அவர்கள் தன் முயற்சியில் தோல்வியுற்றார். அதுக்கப்புறம் மன வருத்தத்தில் இருந்த ராஜகண்ணப்பன் இது கேள்வியுற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராஜகண்ணப்பன் அவர்களை அழைத்து பேசி உரிய முக்கியத்துவம், திமுகவில் கிடைக்காத அங்கீகாரமும் முக்கியத்துவமும் நிச்சயம் அதிமுகவில் கிடைக்கும், நீங்கள் மீண்டும் அதிமுகவுக்கே வந்துருங்க, சேர்ந்துருங்க கட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிலிருந்து விலகி மீண்டும் அதிமுகவிலேயே இணைகிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள். இது எப்போ நடக்குது அப்படின்னா 2006 ஜெயிக்கிறாரு. 6, 7, 8, 9 எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு 2009 அதிமுகவில் மீண்டும் சேர்ந்துறார். அதன் பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர் பிரச்சனைகள், தோல்விகள், ஏறுமுகம் இங்கேயும் கிடையாது. திமுக தான் ராஜதந்திரம் பண்ணி அவங்கள விட யாரும் வளராமல் செய்வது, அவங்க காலி பண்ணுற வேலையை செய்யுமா அப்படின்னா இல்லைங்க. அவங்களுக்கு சமமாக ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவும் அந்த வேலைகளை செய்யும். சரிங்களா? அதன்படி அதிமுகவிற்கு வந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அம்மையார் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்க. சிதம்பரம் அவர்கள் எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. அந்த தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றதாக அறிவிக்க செய்யப்படுகின்றது. நள்ளிரவு வரை நீடித்த அந்த வாக்கு எண்ணிக்கை, முடிவு அறிவிப்பு, தள்ளி வைப்பு, இப்படி எல்லாமே சிக்கல்கள் எல்லாம் போயிட்டு கடைசியாக ஒரு வழியாக நள்ளிரவில் சிதம்பரம் வென்று விட்டார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அது வழக்கெல்லாம் நடந்தது, தீர்ப்புலாம் அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு சார்பாக விட்டது. அதெல்லாம் வேறு கதை. சரிங்களா? ஆனால் தோல்வி, சிதம்பரத்திடம் தோல்வியை அடைந்தார் 2009 தேர்தலில். அதன் பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழங்குறாங்க. 2011 தேர்தலில் பெரிய கருப்பனை எதிர்த்து போட்டியிடுகின்றார் கண்ணப்பன் அவர்கள். எந்த தொகுதியில்? திருப்பத்தூர் தொகுதியில். பெரிய கருப்பனிடமும் தோல்வி. மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சக சமுதாயத்தை சார்ந்த நபரிடம், பெரிய கருப்பனிடம் கண்ணப்பன் அவர்கள் தோல்வி அடைகின்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெரிதாக எந்த ஒரு போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கவில்லை. வெறும் தேர்தல் பொறுப்பாளராக அது போன்ற நிலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நியமனம் செய்து வைத்திருந்தார்கள். வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. அதன் பிறகு அம்மையார் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது, அவர்கள் மரணம் அடைந்தது, அது எல்லாமே நமக்கு தெரியும். 2016 டிசம்பர் 5 அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஏற்கனவே அவர் ஆரம்ப காலம் முதலே சசிகலா தினகரனை எதிர்த்து வந்தவர் என்பது தெரியும். சசிகலா ஒரு அணியாக, ஓபிஎஸ் ஒரு அணியாக முதல் கட்டத்தில் பிரிகின்ற பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தார்.
எந்த காலத்திலும் சசிகலாவுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். அதன் பிறகு கட்சியில் நடக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் பார்க்கின்றார். எதுவும் சரியாக செல்கின்றபடி தெரியவில்லை. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் பாஜக அவரை தொடர்பு கொள்ளுது. பாஜக மேலிடம், சரிங்களா, பாஜக மேலிடம் அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பு வழங்குகிறோம், நீங்கள் பாஜகவில் சேர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள், உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும், இன்னும் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்து பார்த்துருக்கிறாங்க. ஆனால் திராவிட கொள்கை பற்று கொண்ட சுயமரியாதை கொள்கை உடைய நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து அதை வந்து ஏற்கவில்லை, நிராகரித்து விட்டார் என்பது தான் கூடுதல் தகவல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். பாஜகவுடைய அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டு நீண்ட நெடிய ஒரு ஆலோசனைக்கு பின்பு முடிவிற்கு பின்பு திமுகவில் சேர்வது என்று முடிவாகிவிட்டது. 2020 மதுரையில் வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி, தனது ஆதரவாளர்களை கூட்டி, தன் சமுதாய மக்களை கூட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு போல ஏற்பாடு செய்து ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மீண்டும் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார் ஐயா கண்ணப்பன் அவர்கள். சரிங்களா? 2020 இணைந்து விட்டார். திமுகவில் இணைந்த பிறகு அப்புறம் வந்து 2021 தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது. அதில் போட்டியிட்டு வெற்றியும் பெறுகிறார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமைச்சராகிறார் ராஜகண்ணப்பன். 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அமைச்சராகிறார். போக்குவரத்து துறை வந்து அவருக்கு ஒதுக்கப்படுகிறது. போக்குவரத்து துறை அமைச்சரானார் ராஜகண்ணப்பன் 30 ஆண்டுகளுக்கு பிறகு. சரிங்களா? இப்பேற்பட்ட சூழலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பதவியேற்ற ஆரம்ப காலங்கள் முதலே அவரை வீழ்த்துவது, அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதில் வந்து சிலர் வந்து முனைப்பாக இருந்தார்கள். அது திமுக கட்சியிலேயே அந்த ஆட்கள் இருக்கலாம், எதிர்கட்சியில் இருக்கலாம், வேறு எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவரை வீழ்த்துவதற்கென்று சிலர் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தினமலர் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் அவர் குறித்து வந்து செய்திகள்லாம் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் வந்து மாமூல் கேட்குறாரு, இவ்வளோ மாமூல் மாதம் வந்துடணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இது போன்ற செய்திகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அலுவலகத்திலேயே வந்து உதவியாளர் சம்பந்தமாக ஏதோ புகார்கள்லாம் வந்தது, அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டதாக. மூன்றாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அதிகாரியை அவரின் ஜாதி பெயரை சொல்லி பேசிவிட்டதாக அல்லது திட்டிவிட்டதாக ஒரு புகார். அந்த புகார் வந்து இன்னும் விசாரணையில் தான் இருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் மீது புகார் எழுந்த காரணத்தினால் பல மட்டங்களிலிருந்து எதிர்ப்பு வந்த காரணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போக்குவரத்து துறையை அவரிடமிருந்து எடுத்து ஜெயசங்கர் அவர்களிடம் கொடுத்து விட்டு அமைச்சர் கண்ணப்பன் அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இலாக்கா மாற்றப்படுகிறது. மாற்றினார் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் கதர் மற்றும் கிராமத்துறை அதுவும் சேர்த்து தான் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி இருந்த அமைச்சருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. முப்பெரும் துறை அமைச்சராக இருந்த கண்ணப்பன் இந்த முறை, அதாவது அதிமுக ஆட்சியில் முப்பெரும் துறை அமைச்சராக இருந்த கண்ணப்பன் தற்சமயம் திமுகவில் இருபெரும் துறைகளின் அமைச்சராக மாறி இருக்கின்றார். 2 துறைகள் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் பொன்முடி அவர்களின் வழக்கு, சிறை, அதெல்லாம் நாம் சொல்லியிருந்தோம். அதன் பொருட்டு தான் இப்போ 2வது துறையாக கூடுதலாக ஒரு துறை வந்து உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் இருபுறம் துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுக்கு. சரி, உண்மையான சிக்கல் இங்கே என்ன இருக்கு? பொறுப்பு கொடுக்கறதுலாம் விஷயம் இல்லைங்க. அது வந்து ஒரு முள் கிரீடம் போன்றது, தலை மீது வைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சுமை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆளுநர் ரவி RSS சங்கி தொடர்ச்சியாக இங்கே என்ன குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், இங்கே என்ன ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். அரசு வேலையை தவிர இது சுற்றுலா செல்வது, அரசுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுப்பது, வேண்டாத வேலைகளை தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்பது எல்லாருக்குமே தெரியும். ஆளுநருக்கு எதிராக திமுக எந்த அளவிற்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், முன்னெடுப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையேயான அந்த முட்டல் மோதல் வந்து வளர்ந்து நிற்கின்றது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்.
மற்ற துறைகளை விட உயர்கல்வித்துறையில் வந்து இந்த ஆளுநரின் தலையீடு மிக அதிக அளவில் இருக்குது. அதே போல் மத்திய கல்வி நிறுவனங்களின் தலையீடு வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குது. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த இந்த குலக்கல்வி திட்டம் இருக்குது இல்லைங்களா, தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லக்கூடிய குலக்கல்வி திட்டம் வந்ததில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வி நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்துவது, மாற்றங்களை கொண்டு வருவது, குலக்கல்வி தொழிலுக்கு ஏற்ற வகையில், கல்வி முறைக்கு ஏற்ற வகையில் எப்படியாவது இங்கே தமிழகத்தில் உயர்கல்வியை மாற்றிவிட வேண்டும் என்பதில் அவங்க முனைப்பாக இருக்கிறாங்க. அதற்கான செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கு முக்கிய கருவியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் இருக்கின்றார். எல்லாருக்கும் தெரியும், ஆளுநர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியமனங்கள், துணைவேந்தர் நியமனங்கள் அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது, தலையீடு எல்லாமே இருக்கின்றது. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை மிகுந்த துறை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை. இந்த உயர்கல்வித்துறையை தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக சமாளித்து கொண்டிருந்தார், எதிர்கொண்டு இருந்தார். ஆளுநருக்கு போட்டியாக தன்னால் முடிந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தார். ஆனால் குறிப்பிட்ட தகுந்த ஒரு முன்னேற்றம் எதுவும் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா மாநில கல்விக் கொள்கை ஒன்றை வந்து இவர் அமைச்சர் பொன்முடி கொண்டு வந்தார். ஆனால் அதே மாநில கல்விக்குழுவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள். தேசிய கல்விக் கொள்கைக்கு குலக்கல்வி முறைக்கு ஒப்பாக மாநில கல்விக் கொள்கையில் சில திட்டங்களை வந்து சேர்க்கின்றார்கள் அந்த உறுப்பினர்கள் அப்படி என்பது அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வந்து உயர்கல்வி குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு ஜவஹர் நேசன் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது எல்லாருக்கும் தெரியும். தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்து தான் மாநில கல்விக் கொள்கை. ஆனால் அந்த மாநில கல்விக் கொள்கையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவான நிலைப்பாடு, சரத்துக்கள்லாம் சேர்க்கப்படுகின்றது, திட்டம் வகுக்கப்படுகின்றது என்பதை சுட்டி காட்டி வெளியேறினார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அனைத்து மட்டங்களிலும் சங்கிகள் ஊடுருவி இருக்கின்றார்கள். சரிங்களா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே ஒரு சங்கியை உள்ளே விடுறதுல, குழப்பத்தை ஏற்படுத்துறதுல, சிதைக்கிறதுல வந்து தெளிவாக இருக்கிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் என்பது நமக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அப்பேற்பட்ட ஒரு துறையை தான் வந்து பொன்முடி அவர்கள் வந்து நிர்வகித்து வந்தார். துணைவேந்தர் மாநாட்டுக்கு போட்டி மாநாட்டாக கூட இவர் போட்டி மாநாடு கூட நடத்தியிருந்தார். இப்படி பல சிக்கல்களை சந்தித்து வந்தாலும் அவர் வந்து ஒரு அளவுக்கு சமாளித்து வந்தார். ஏன் சமாளிக்க முடிஞ்சது பொன்முடியால் இந்த உயர்கல்வித்துறை அப்படின்னா அவருக்கு இருந்த முன் அனுபவம். 2006லேருந்து 2011க்கான திமுக ஆட்சியில் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக ஏற்கனவே அவர் இருந்தார். அப்பொழுது இருந்த அனுபவங்கள், அந்த உயர்கல்வித்துறையில் வந்து என்ன அரசியல் நடக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும், என்னென்னலாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படிலாம் ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. அதனால் ஒரு அளவுக்கு ஆளுநரை வந்து அவரால் சமாளிக்க முடிஞ்சது. ஆனால் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 3 துறைகளுக்கு அமைச்சராக இருந்தாலும் இந்த உயர்கல்வித்துறையில் வந்து அவருக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது. திடீர் என்று இப்பொழுது அவரிடம் அந்த பொறுப்பு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது. காலங்களும் வந்து மிக குறைவாகத்தான் இருக்கிறது. புதிதாக எதுவும் அவர் கற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக வந்து ஆக்ஷனில் இறங்கி ஆகணும், செயல்பாட்டில் இறங்கி ஆகணும். குறிப்பாக வந்து ஆளுநரை வந்து எதிர்த்தாக வேண்டும், ஆளுநரை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும், சமாளிக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய சவால். ஆளுநர் ஒரு பக்கம் குடைச்சல் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது துணைவேந்தர்கள் நியமனமாக இருக்கட்டும், பேராசிரியர்கள் நியமனம், கல்லூரிகளில் காலியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1400 வரைக்குமான காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காலி பணியிடங்களை நிரப்புவது, அப்புறம் தற்காலிக விரிவுரையாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க நிரந்தரம் பண்ணுறது, இல்லை ஊதியம் அதிகப்படுத்தி கொடுக்கறது, இப்படி பல சிக்கல்கள் வந்து உயர்கல்வித்துறையில் இருக்கின்றது. இந்த சிக்கல்களை எல்லாம் ஒரு புறம் சமாளிக்க வேண்டும், மறுபுறம் நம்ம சங்கி ரவியை வந்து ஒரு புறம் சமாளிக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் வந்து சமாளிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி எதிர்த்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சமாளிக்க போகின்றார்? அவருக்கு கூடுதலாக ஒரு துறை வழங்கப்பட்டிருப்பதால் அவர் அதிர்ஷ்டசாலி என்று நாம் நினைத்து கொள்ள இயலாது. இவருக்கா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவருக்கு அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது, வயது அனுபவமும் இருக்கின்றது. சமாளிப்பார் என்று தான் நாம் நிச்சயம் நம்புகிறோம். இனி வரும் காலங்கள் தான் அதற்கான பதிலை சொல்லும். அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களா, ஆளுநர் ரவியா அப்படின்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது குறித்து, அதாவது அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதலாக உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது குறித்தோ, அதோடு மட்டுமல்லாமல்
ஆளுநர் ரவி அவர்களை அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பது குறித்தும் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.